அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சஹீஹுன் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்தை ஒரு ஹதீஸ் அடைவதற்கான 5 நிபந்தனைகளில் 5வது நிபந்தனையாகிய இல்லத்துல் காதிஹா, வெறுக்கத்தகுந்த குறைகளை விட்டும் அது நீங்கியிருக்க வேண்டும் என்கிற அந்த நிபந்தனைக்கான விளக்கத்தை, ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஷேக் அவர்கள் ஒரு குறிப்பு ஒன்றை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த குறிப்பை பற்றி தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். என்ன குறிப்பு என்று சொன்னால், இப்ப ஆஹாதான ஹதீஸுகளை அதனுடைய தரத்தை கவனித்து 5 வகைகளாக பிரிக்கப்படும் என்பதாக நமக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். ஒன்று சஹீஹுன் லிதாத்திஹி, இன்னொன்று சஹீஹுன் லிகைரிஹி, இன்னொன்று மூன்றாவது ஹசனுன் லிதாத்திஹி, மற்றொன்று ஹசனுன் லிகைரிஹி, அடுத்து வந்து லைஃப். அப்போ ஒரு ஹதீஸ் ஹசனுல் சஹீஹுன் லிகைரிஹியில் இருக்கக்கூடிய ஹதீஸை, அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஹதீஸை சஹீஹுன் லிதாத்திஹின்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி சஹீஹுன் லிதாத்திஹியில் இருக்கக்கூடிய அந்த அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஹதீஸை ஹசனுன் லிகைரிஹின் என்றோ அல்லது லைஃபுன் என்றோ என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சில ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஒரே ஹதீஸை சஹீஹ் என்பதாகவும் ஹசன் என்பதாகவும் குறிப்பிடுகிற வழக்கம் அவர்களது கிதாபில் இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியும்னா காண முடிகிறது. அது எப்படி ஒரே ஹதீஸுக்கு 2 தரம் எப்படி கொடுக்க முடிகிறது என்கிற கேள்வி நமக்கு அதை பார்க்கின்ற போது என்ன செய்யும், ஏற்படும். ஸோ அந்த சந்தேகத்திற்கான பதிலாகத்தான் ஷேக் அவர்கள் இந்த குறிப்பை நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா இங்கே மேற்கோள் கிட்டு காட்டுகிறார்கள். என்ன குறிப்பு? அல் ஜம்உ பைன வஸ்ஃபை அஸ்ஸிஹா வல் ஹசன் ஃபி ஹதீஸின் வாஹிதின். ஒரே ஹதீஸில் சிஹத், சஹீஹ் மற்றும் ஹசன் என்கிற 2 தன்மைகளை கொண்டு ஒரு ஹதீஸை நாம் என்ன செய்கிறது, வர்ணிப்பது. இது எப்படி சாத்தியமாகும் என்பதை பற்றிய விஷயத்தை தான், விளக்கத்தை தான் ஷேக் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு இன்றைய பாடத்திலே விளக்குகிறார்கள். அல் ஜம்உ ஒன்று சேர்ப்பது, பைன வஸ்ஃபை சிஹ்ஹதி வல் ஹசன், ஹசன் மற்றும் சஹீஹ் என்கிற 2 வஸ்ஃபுகளை ஒன்று சேர்ப்பது, 2 தன்மைகளை ஒன்று சேர்ப்பது, 2 தரங்களை ஒன்று சேர்ப்பது, ஃபி ஹதீஸின் வாஹிதின், ஒரே ஹதீஸில் ஒரே ஹதீஸுக்கு என்ன செய்யறதுன்னா இந்த 2 தரத்தையும் என்ன செய்யறது, சொல்லி காமிக்கிறது என்பது பற்றிய பாடம். என்ன சொல்ல வருகிறார்கள்? சபக அன்னல் ஹதீஸ் ஸஹீஹுன், அன்னல் ஹதீஸ் ஸஹீஹ, சஹீஹான ஹதீஸ் என்பதாகிறது கசீமுன் லில் ஹதீஸில் ஹசன், அந்த சஹீஹுடைய ஒரு பகுதியாகத்தான் ஹசன் என்பது என்ன செய்கிறது, இருக்கிறது. ஃபஹுமா முத்தகாயரானி, 2மே வேறுபட்ட தரங்களை கொண்டது, வேறுபட்ட ஷரத்துகளை கொண்டது. இப்போ 2மே வேறுபட்ட தரங்களை கொண்டது, ஷரத்துகளை கொண்டது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா மேலே பார்த்துருக்கிறோம். சபக்க நமக்கு முந்தி இருக்கிறது, அன்னல் ஹதீஸை நாம் முந்தி பார்த்துருக்கிறோம். அன்னல் ஹதீஸ் சஹீஹ, சஹீஹான ஹதீஸ் என்பதாகிறது கசீமுல் ஹதீஸில் ஹசன், அதனுடைய ஒரு பகுதியாக ஹசன் என்ற ஹதீஸுக்கு ஒரு பகுதியாக அது இருக்கிறது. ஃபஹுமா முத்தகாயரானி, 2மே வேறுபட்ட ஷரத்துக்களை கொண்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வலாக்கின்னஹு என்றாலும் யமுர்ரு பினா அஹ்யானன், நம்மிடத்திலே இவ்வாறு கடந்து செல்கின்றன. ஹதீசுன், ஒரு சில ஹதீஸுகள், யூசஃபு அது வர்ணிக்கப்படுகிறது,
பிஅன்னஹு ஸஹீஹுன் ஹஸனுன். அது சஹீஹ் என்பதாகவும் ஹசன் என்பதாகவும் வர்ணிக்கப்படுகிறது. இப்படி நாம பல ஹதீஸ்களை நாம் கடந்து செல்கிறோம். فكيف نوفق بين هذين وصفين مع التغاير بينهما. இந்த இரண்டுக்கு மத்தியிலே வேறுபட்ட ஷரத்துக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ரெண்டு வஸ்ஃபுகளையும் இந்த ரெண்டு தன்மைகளையும் எவ்வாறு நாம் ஒன்றிணைப்பது என்ற ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். அவ்வாறு வருகின்ற போது அதற்கான பதிலைத்தான் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நகூலு, நாம் சொல்லுவோம், இன்கான லில் ஹதீசி தரீகானி, ஒரு ஹதீஸுக்கு ரெண்டு அறிவிப்பு தொடர்கள் ஆகியிருந்தால், ஃபமஅனா தாலிக், அதனுடைய அர்த்தம், அன்ன அஹது தரீகைனி ஸஹீஹுன், ஒரு தரீகா பார்த்தோம்னா, ஒரு அறிவிப்பாளர் தொடரை பார்த்தோம்னா அது சஹீஹுன் லிதாத்திஹி அப்படிங்கிற அந்தஸ்தை அடைகின்ற அளவுக்கு என்ன இருக்கிறது, அந்த அறிவிப்பு தொடர் இருக்கிறது. வஸ்ஸானி, இரண்டாவது அறிவிப்பு தொடரை பார்த்தால் ஹசனுன், அந்த அறிவிப்பு தொடருடைய அந்தஸ்து என்னவாக இருக்கிறது அப்படின்னா ஹசன் என்கிற அந்தஸ்தில் இருக்கிறது. ரெண்டுமே ஒரே ஹதீஸு தான். ஹதீஸுடைய மத்தன் ரெண்டுமே ஒரே தான், ஒரே செய்தி, ஒரே கருத்து தான். ஆனால் அதற்கு ரெண்டு அறிவிப்பு தொடர் வந்திருக்கிறது. ஒரு அறிவிப்பு தொடரை பார்த்தால் சஹீஹுன் லிதாத்திஹிக்குள்ள அந்தஸ்தில் இருக்கிறது. இன்னொரு ஒரு அறிவிப்பு தொடரை பார்த்தால் அது ஹசன் என்கிற அந்தஸ்தில் தான் இருக்கிறது. எனவே ஃபஜமஅ ஃபீஹி, இந்த ஹதீஸிலே ஒன்றிணைக்கப்படும், ஒன்று சேரும், பைன வஸ்ஃபைனி பிஅதிபாரி தரீகைனி, இந்த இரண்டு வழிகளையும் கவனித்து இந்த இரண்டு வஸ்ஃபுகளும் அதில் என்ன செய்யப்படும்னா ஒன்று சேரும் என்று என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். வயின் கானலில் ஹதீஸி தரீகுன் வாஹிதுன், அதே நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு ஹதீஸுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு தொடர் இருந்தால், ஃபமஅனாஹு, அதனுடைய விஷயம் தரத்துது, அது என்ன செய்யும், மாறுபடும். ஹல் பலகல் ஹதீஸு மர்தபத் ஸஹீஹ் அவு அன்னஹு ஃபி மர்தபத்தில் ஹசன், அது சஹீஹ் என்கிற அந்தஸ்தை அடைந்திருக்கிறதா அல்லது ஹசன் என்கிற அந்தஸ்தை அடைந்திருக்கிறதா என்பது எப்பொழுதுதான் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தரத்துத் என்பது எப்பதான் வரும் அப்படின்னா, இந்த விஷயத்துல எதுல வரும் அப்படின்னா, ஒரே ஒரு தரீக் இருக்கிறது. அப்ப அந்த தரீக்கை நம்ம ஆய்வு செய்து அது சஹீஹுன் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்தில் வருகிறதா அல்லது ஹசன் என்கிற அந்தஸ்தில் வருகிறதா என்பதை நாம் என்ன செய்வோம் அப்படின்னா பார்த்து கொள்வோம். ஆனால் ஒரே ஹதீஸுக்கு ரெண்டு தரீக் ரெண்டு அறிவிப்பாளர் தொடர் ஒரு அறிவிப்பாளர் தொடர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சஹீஹுன் லிதாத்திஹி என்கிற அந்தஸ்தை அடைந்திருக்கிறது. இன்னொரு அறிவிப்பாளர் தொடர் சஹீஹுன் ஹசனுன் லிதாத்திஹிங்கிற அந்தஸ்தை என்ன செய்ய அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு ஒரே கருத்தை நாம் என்ன செய்வோம், ஒரே அந்த ஒரு ரெண்டு வஸ்ஃபையும் அந்த ஹதீஸுக்கு நாம் என்ன செய்வோம், குறிப்பிடுவோம் என்பதாக ஷேக் அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். இதையே வலுப்படுத்துகிற ரீதியில் தத்ரீபுர் ராவி அப்படிங்கிற நூலில் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதே செய்தியை சொல்லிட்டு உதாரணத்திற்கு என்ன செய்கிறாங்கன்னா, யார் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாங்க. வம்மா கவுலு திருமிதி வகைரஹு, இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லா அவர்களும் இன்னும் அவர்களை போன்ற இன்னும் ஒரு சில ஹதீஸ் துறை அறிஞர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இவ்வாறு சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க, ஒரு ஹதீஸுக்கு ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப இதனுடைய அர்த்தம் ஃபமஅனாஹு, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ருவிய பிஸ்னாதேன், இந்த ஒரே ஹதீஸ் ரெண்டு இஸ்னாதுகளை கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஹதுஹுமா, அந்த ரெண்டில் ஒன்று, யக்ததி ஸஹ்ஹ, அது சஹீஹுன் லிதாத்திஹி என்கிற அந்த அந்தஸ்தை அடைந்ததாக இருக்கிறது. வல் ஆஹரு அல் ஹசன், மற்றொன்று அறிவிப்பு அறிவிப்பு தொடர் ஹசன் என்கிற அந்தஸ்தை அடைந்ததாக இருக்கிறது. எனவேதான் அதற்கு இமாம் திருமதி ரஹ்மத்துல்லா அவர்கள் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு வஸ்வையும் அந்த ஒரு ஹதீஸுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்று என்ன செய்கிறாங்க, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா அவர்கள் தங்களுடைய தத்ரீபுர் ராவியிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப ஒரே ஹதீஸுக்கு
2 வஸ்ஃபுகள் என்ன செய்யும்? வரும். எப்பொழுது என்று சொன்னால், அது ஹசன். அது எப்பொழுது என்று சொன்னால், 2 அறிவிப்பு தொடர் வந்து, ஒரு அறிவிப்பு தொடர் சிஹாவுடைய அந்தஸ்திலும், இன்னொரு அறிவிப்பு தொடர் வந்து ஹசன்ங்கிற அந்தஸ்திலும் வருகின்றபோது, ஒரே ஹதீஸுக்கு 2 வஸ்ஃப என்ன செய்யப்படும்? பயன்படுத்தக்கூடிய பழக்கம் ஹதீஸ் துறை அறிஞர்களிடத்திலே இருக்கிறது என்கிற அந்த குறிப்பை ஷேக் அவர்கள் என்ன செய்றாங்க? நமக்கு இதுல குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக அ ஷேக் அவர்கள் என்ன பாடங்களை குறிப்பிடுகிறார்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வே அனைத்தையும் அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.